வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்மீக சக்தியை இணைக்கிறதுக்கு உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஆன்மீகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய பதிவு உங்களுக்கு தினமும் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆன்மீக சக்தி என்பது நம் உடல், மனம், ஆன்மாவின் சக்திகளை ஒருங்கிணைக்கும் உயிரின் ஒளி. இது வளர்வதற்கு முக்கியமான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள். எதானம் ததாமன, எப்படிப்பட்ட உணவோ அப்படிப்பட்ட மனம். ஆகையால் உணவு பழக்க வழக்கங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான தாரகைகள். அது என்னெல்லாங்கிறத பார்க்கலாம். ஆன்மீக சக்தி வளர்க்கும் உணவுகள் என்னெல்லான்னு பார்த்தோம்னா, சத்துணவுன்னு சொல்லுவோம். அது சாத்விக் ஃபுட்டு. தூய்மையான உணவு மனதை அமைதியாக வைத்திருக்கும். பல வகைகள் என்னெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம், ஆப்பிள், சீத்தாப்பழம், திராட்சை இதெல்லாம் சக்தியை அதிகரிக்கும், உயிர் சக்திகளை அதிகப்படுத்தும். பழுதில்லா பாலியல் உணவு வகைகள் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, பசுனை, தேன். இது உடல் மற்றும் மனசக்தியை வளர்க்கும். அடுத்தது கீரை வகைகள் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, துளசி இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா உயிர் சத்துக்கள் அதிகரிக்கும், பிராண சக்திகள் அதிக கிடைக்கும். திருப்பதி லட்டு போன்ற பிரசாத உணவுகள் கடவுளின் சக்தி அனுகிரகங்கள் அதிகமாக கிடைக்கும். தேங்காய் நீர், நிலவேம்பு கஷாயம் மற்றும் கஸ்தூரி மஞ்சள் இவை எல்லாமே உடல், மனம், ஆன்மாவை தூய்மையாக வைத்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மூலிகை உணவு வகைகள் நெல்லிக்காய், சீமை துளசி, வில்வ இலை இதெல்லாம் ஆன்மீக சக்தியை, ஒளியை அதிகரிக்கும். இப்போ நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமிசத்தை சாப்பிடவே கூடாது. அதே மாதிரியே உணவு வகைகள் அதிகமாக எடுத்துக்கவும் கூடாது. அப்படி காரசாரமான உணவு வகைகளும் அதிகமாக எடுத்துக்கூடாது. அளவாக தான் எடுத்துக்கணும். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக நம்ம உணவு எடுத்துக்கும் போது, காரசாரம் உணவுகள் சாப்பிடும்போது கோபம் அதிகமாக வரும். அதே மாதிரி மன அழுத்தம் அதிகமாகி நம்ம சத்தம் அதிகமாக போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைகளும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ காரசாரமான உணவு வகைகளை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அதே மாதிரியே பதப்படுத்தப்பட்ட உணவுன்னு சொல்லலாம். அது எதுவாக வேணா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டின்னு பாட்டிலில் இருக்கும். அதே மாதிரியே ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுகளையும் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீக சக்தியை வளர்க்கும் பழக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினமும் அதிகாலை 4:30 to 5:30 எந்திரிக்கணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுனோம் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதாவது உயிரின் ஒளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்தி 10 மடங்கு வேகத்தில் நமக்கு கிடைக்கும். மெடிடேஷன் மன அமைதி, தியான சக்தியை நிலைநிறுத்தும். அதாவது மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனம் எல்லாமே ரொம்ப 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 அமைதியாக இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம செய்யும்போது நமது நல்ல கர்மங்களை உணர்ந்து செயல்படுதல். இது மனதை தூய்மைப்படுத்தும், ஆன்மாக்களை ஒருநிலைப்படுத்தும். அதாவது உதாரணத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்மம் செய்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். நாம சங்கீர்த்தனபம் ஜபம்னு சொல்லுவோம். இது சக்தி பூஞ்சையாய் அமைதியாய் இருக்கும். அடுத்தது சந்திரனை மற்றும் சூரியனை பார்க்கும் பழக்கம் சக்திகளை உறிஞ்சும் மிகப்பெரிய சக்தியாக உள்ளது. அடுத்தது பிராணாயாமம் பயிற்சி. இது மூச்சு பயிற்சி. இது உயிரின் சக்தியை தூண்டும் வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மண் தொடுதல், மரம் நடுதல். இது பூமி சக்தியை உறிஞ்சும் வழி. சிறப்பு ஆன்மீக பழக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 நிமிடம் மௌன பயிற்சி நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆழ் மனதில் கொண்டு போய் சேர்த்தோம். அடுத்தது துளசி செடி வளர்த்து அந்த துளசி இலையை பருகும் பழக்கம் இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு, சிறப்பு தரிசனம் பண்ணணும், தினமும் காப்பு அணியணும். அதாவது ருத்ராட்சம், படிகம், துளசி மலை இது ஏதாவது ஒன்று நம்ம அணியணும். சங்கீதம் கேட்கும் பழக்கம் மனதின் அலைகளை, எண்ண அலைகளை அமைதியாக்கும். அடுத்தது தூய்மை மற்றும் ஒழுக்கம். உடல், மனம், வீடு இது எல்லாமே தூய்மையாக வச்சிருக்கணுங்க. சாதாரண வாழ்க்கை, ஆசையை குறைத்தல், கர்மா புண்ணியம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாருக்கும் பகிரணும். முக்கியமாக ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் எல்லாருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே சொல்லுங்கள். ஆன்மீக உணவு ப்ளஸ் பழக்க வழக்கங்கள் = உயிர் சக்தி. இதுதான் ஆன்மீகம். உணவு என்பது நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிக முக்கியமான வழி. பழக்கங்கள் என்பது சிந்தனையின் தூய்மை. இந்த 2 தர்மங்களையும் பின்பற்றி வந்தால் நம்மை சுற்றி ஒரு ஆன்மீக கதிர்வீச்சு, அதாவது ஆரா தோன்றும். இவ்வளவு நேரம் நான் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லியிருப்பேன்.
ஸோ இந்த ஆன்மீகத்தில் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான்வெஜ் சாப்பிட்டா விளக்கே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நிறைய பேச வேண்டியிருக்கு. நாளைக்கு இன்னும் நிறைய பேசலாம். இவ்வளவு நேரம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் நாளைக்கு வேற ஒரு பதிவோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.